குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பரிவர்த்தனை யோகம் பற்றி எத்தனையோ ஜோதிடர்கள் யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன் பிரபலமான ஜோதிடர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க, அது யோகம் செய்யுப்பா அப்படின்ட்டு. குரு பார்வை இருந்தாலும் நன்மை தரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுல குருவே 9 கதிபதியா இருந்து அவரே பரிவர்த்தனை யோகம் பெற்றா, செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்றா, அந்த செவ்வாயை 5 கதிபதியா இருக்கிறார். அப்ப செவ்வாய் என்ன சொத்து பத்து, குருனா தனக்காரகன், நல்ல பொருளாதார விருத்தி உண்டு பண்ணணும், சொத்து பத்து சேர்க்கை நிறைய உண்டு பண்ணணும். குரு பார்வை வாங்கினா அதே செவ்வா. சரியா? இப்படிலாம் இருக்கும்போது பேர்பட்ட யோகத்தை கொடுக்கும் இல்லையா? ஆனா நம்ம ஒரு ஆள் தான் ஏமாற்றம்னு சொல்லிட்டு வர்றோம். அதை நிரூபிக்கிற விதமா ஒரு நண்பர் அப்பாயின்மெண்ட்ல வந்தாரு. அவர்கிட்ட நான் எப்படி அணுகுனேன், என்ன பலன் சொன்னேன் அப்படிங்கறது அவர் கேள்வி கேட்காம நம்ம எப்படி சொல்லியிருந்தோம் அப்படிங்கறதுல இப்ப முதல்ல நீங்க பாத்துட்டு வந்துருங்க. பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை நீங்க பாத்துட்டு வந்துருங்க. அது பிறகு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க. சரி, உங்க ஜாதகம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல. 17/3/1983 மதியம் 3:20 பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு கடக லக்னம், மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. செவ்வாய் திசை, குரு புத்தி. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை. நான் பரிவர்த்தனை ஏமாற்றம்னு சொல்றேன். பார்ப்போம். இதுல புதனும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை வேற. சரி, என்ன ஏமாற்றம் கொடுத்துச்சு? சொத்து பத்துல ஏமாற்றமா, குழந்தைகளை ஏமாற்றமா? சொத்து பத்த ஏமாற்றம் இருக்கு, வருமானத்துல இப்ப ஏமாற்றம் 4 வருஷமா செவ்வாய் திசையில. சரி, அது போக என்னன்னா இப்ப அப்பாவை பத்தியா இல்ல மாமனாரை பத்தியா ஒரு கேள்வி வருதா? அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு இல்லைங்க, மற்றபடி வருமானம் ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப டவுனா இருக்குது. சரி, டவுனா இருக்கு. வீடு வேலை நின்னபடியே நிக்க, சொத்து பத்து உள்ள வந்தாச்சு, பினிஷிங் ஆகல. அப்ப சொத்து பத்துல மெயினா ஒரு கேள்வி வருது, காசு பணத்துலயும் ஒரு கேள்வி வருது. ஆமாங்க, அதுதான். ஓகே ஓகே. அப்புறம் நகை வச்சது எல்லாம் உள்ள லாக்கு. அவ்வளவு டைட் வரும்னு எதிர்பார்க்கலாம், ஆனா கொஞ்சமா டைட் ஆகி ரொம்ப டைட் ஆயிருக்கு. பெண் குழந்தை இருக்கா? இருக்கியா? மூத்தது பெண் குழந்தை. மூத்தது பெண் குழந்தையா? அது பிறகு ஆண் குழந்தை இருக்கா? ஆமாங்க. சரி, ரைட், ஓகே. இந்த நான் அடிக்கடி வீடியோல சொல்ற மாதிரி எல்லா பேரும் பரிவர்த்தனை யோகம் சொல்றாங்க. நான் ஒரு ஆள் தான் ஏமாற்றம்ட்டு வரேன் இல்லையா? ஆமா, இந்த வீடியோ பாத்துக்கங்க, சொல்லிருக்கீங்க பாருங்க. இந்த செவ்வாய் சொத்து பத்துக்கு காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பூர்வீக அதிபதி, 5 கதிபதி, 9 கதிபதி பரிவர்த்தனைங்கும் போது பூர்வீகத்துல இருக்க விடாம அல்லது பூர்வீகத்துல இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை பண்றது, அப்பாவுடைய டிஸ்டர்ப் பண்றது. ஏன்னா 9ஆம் இடம் சூரியன் இருக்கிறாரு, அது காரக பவன் சொன்னாலும் கூட பரிவர்த்தனை ஆட்சி பலம் வரும்போது ஒன்னும் பெருசா உயிராபத்து வராது, ஆனாலும் நோய் நோக்காட கொடுத்துட்டே இருக்கும். ஆமாங்க, கொஞ்ச நாள் அப்படி இருக்கு. இல்ல, நான் வெளியே இருந்து வந்து அவங்ககிட்ட இருந்து அப்படி இருக்கு. எப்படி இருக்காரு? ஓரளவு சுமாரா இருக்காரா? ஆமாங்க, கொஞ்சம் உடம்பு அப்பவும் சரியில்லாம நல்லா ஆயிட்டு இருக்காங்க. இந்த நீங்க சொத்து பத்து லேண்டுன்னு சொன்னது எதுவும் மனைவி பேர்ல எதுவும் வாங்கினீங்களா? இல்ல மனைவி பேர்ல? வீடு மனைவி பேர்ல வாங்கினதையா? அதுதான் பிரச்சனை. அப்படிங்களா? நான் எங்க ஊர்ல ஒருத்தட்ட பார்த்து மனைவி பேர்ல வாங்குனா, அதனால அப்படி வாங்கிட்டேன். நான் இப்ப எதுக்காக மனைவி பேர்ல வாங்கினீங்களான்னு ஏன் கேட்டேன்? எனக்கு தெரிஞ்ச போய் தான் கேக்குறேன், தெரிய போய் தான் கேக்குது. மனைவி பேர்ல வாங்கினதான் ஏமாற்றுறோம். சுக்கரன் சாரம் இல்லையா? அப்படி கேது சாரம். நம்ம சிஸ்டம் உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம சிஸ்டம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் படிச்சிருக்கேன் நானும், அடிப்படை கொஞ்சம் கத்துட்டு இருந்தேன். அதுவும் தடங்களாயிருச்சு. செவ்வாய் திசை நடக்கும்போது உங்களுக்கு மீனம் தான் லக்கணம். சரி, இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க. கடக லக்கணம், சரியா? 5 கதிபதியாரு செவ்வாய் எங்க இருக்காரு? 9ஆம் இடத்துல இருக்காரு. 9 கதிபதியாரு குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. கூட தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியனும் இருக்கிறார். ரைட். அப்ப தனஸ்தானாதிபதி, தனகாரகன், 5 கதிபதி, 9 கதிபதி இப்படிலாம் பரிவர்த்தனை ஆகும்போது இது எப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கும். பாவம், அந்த மனுஷன் என்ன பேசினாருன்னு பாத்தீங்களா? அவர் வந்தவனைய என்ன கேள்வியோட வந்திருப்பாருன்னு நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. சரியா? சொத்து பத்துல ஏமாற்றமா, குழந்தையில ஏமாற்றமா, பொருளாதாரத்துல ஏமாற்றமா அப்படிங்கிறதுக்கு அவரே சொல்லிட்டார். சொத்து பத்துல ஏமாற்றமாங்கிறவனே அவர் வாய் நிக்கல சொல்லிட்டார். ரைட். அப்ப சொத்து பத்துல ஏப்ப ஏமாற்றத்தை கொடுக்குது? 5-9 அதிபதிகளுடைய பரிவர்த்தனை தானே.
அப்ப பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து பாதிக்கப்படக்கூடாது இல்ல. சொத்து பத்தி நிறைய சம்பாதிச்சு தானே கொடுக்கணும் இல்லையா? இங்க கௌரவம் பாதிக்கிற அளவுக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து வேலை செஞ்சிருக்கு. வீட்டுல குண்டுமணி தங்க ஊழல்ல எல்லாத்தையும் அடகு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கேள்வி கேட்டிருப்பீங்க, இந்த ஆடியை கேட்டிருப்பீங்க. அப்ப பரிவர்த்தனை யோகம் முதல்ல ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இந்த உதாரண ஜாதகம் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த ஜாதகத்தை நமக்கு உதாரணத்துக்கு கொடுத்த அந்த நண்பருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஆனா அவ்வளவு பெரிய மனசு யாருக்கும் வராது, ஒரு சில பேருக்கு தான் வரும். ஒரு பெண் ஏற்கனவே இதே மாதிரி தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தாங்க, அவங்களு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய மனசு இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி பெரிய மனசெல்லாம் இருக்குது. மற்றவங்களாம் வந்து என் ஜாதகத்தை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. இவருக்கு இந்த செவ்வாய் குரு பரிவர்த்தனை இருந்தும் இந்த மாதிரி ஏமாற்றத்தை சந்திச்சதுக்கு காரணம் என்னன்னா, என்னைய மாதிரி மற்றவர்கள் யாரும் பாதிக்கப்பட்ட கூடாது, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் கொடுத்தாரு. அதன்படிதான் அந்த ஜாதகத்தை ஸ்கிரீன்ல போட்டு வரேன். இதுல மனைவி பேர்ல சொத்து வாங்கினீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாங்கன்னு சொன்னதுக்கும் சரியா இருக்குது. அப்ப யாரு பேர்ல சொத்து வாங்கினீங்க, அதனாலதான் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, வேற ஆள் பேர்ல வாங்கியிருந்தா கூட ஓரளவுக்கு நின்று இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல ஜாதகத்துல எடுக்கலாம். லக்ன ரீதியா எடுத்தாலும் சரி, அல்லது நம்ம சிஸ்டம் டிஎஸ் சிஸ்டம் தசானது இருக்கிறத லக்னம் வச்சு பலன் எடுத்தாலும் சரி, நம்ம சிஸ்டம் ரொம்ப பிரமாதமாகவே பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். எப்படி நடந்தது? செவ்வாய் திசை 5 கதிபதி திசை 9ஆம் இடத்துல. ஆனா நம்ம எப்படி எடுப்போம்? செவ்வாய் இருக்கிற வீட்டை லக்னமா வைப்போம், மீனத்தை லக்னமா வைப்போம், லக்னாதிபதி குருவா மாத்திருவோம். சரி சரியா? அப்ப லக்னாதிபதி குரு யாருடைய நட்சத்திரத்தை வாங்கியிருந்தாரு? புதனுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருந்தாரு. புதன் மீனத்துக்கு எத்தனாம் அதிபதி? 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி எங்க இருந்தாரு? மீனத்துக்கு 12ஆம் கும்பத்துல விரயஸ்தானத்துல இருந்தாரு. அப்ப மனைவி பேர்ல சொத்து வாங்கிங்களா? புதன்னாலே லேண்டு தானே, காளிமணி தானே, செவ்வாய்னா சொத்து கொடுத்தானே, அவருடைய தசை தான் நடக்குது. குரு தனக்காரகன் தானே இல்லையா? அப்படிங்கும்போது பொருளாதாரத்துல கை வைக்கணும். ராகு கேதுக்கு மத்தியில மாட்டி இருக்குது, கடன் படணும், ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கணும், கௌரவ குறைச்சல் வரைக்கும் கொண்டு போய் விடும். வேற எதுவும் காப்பாற்ற முடியாத வீடு வாசல் கடிக்கிட்டு இருக்கிறோம், பாதியிலே வந்து நிக்குது, தொடர முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ற. எல்லாத்தையுமே தொடர முடியும், எல்லாமே தொடர முடியும். செவ்வாய் குரு பருவத்தின இருக்குது. அப்ப செவ்வாய் திசையில செவ்வாய் புத்தியும் பாதிக்கும், குரு புத்தியும் பாதிக்கும். குரு புத்தியை கடந்துச்சிட்டாலே அடுத்தடுத்து வரக்கூடிய சனி புத்தி வந்து ரிலீஃப் ஆயிடும். சரியா? சனி இங்க வந்து உச்சம் பிளஸ் வக்ரம். ஆனா சந்திரன் சுக்கிரனுடைய பார்வையை வாங்கியிருக்கிறார். சந்திரன் சுக்கிரன் தான் வீட்டை குறிக்கக்கூடிய காரர். அப்ப நின்ன அந்த வீட்டு பணி வந்து தொடர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். மற்றபடி இந்த ஜாதத்துக்கு ஒன்றும் பெருசா விளக்கம் கொடுக்க வேண்டாம், அவருக்கு நான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மளும் பரிவர்த்தனை ஏமாற்றத்தரம்னு எத்தனையோ வீடியோக்களை போட்டாலும் மக்கள் வந்து பாக்குறது கம்மி தான், குறைவு தான். யோகம் அதான் மக்கள் போய் எப்படி குமிகிறாங்க. அப்புறம் குமிஞ்சு ஏமாந்து கடைசியில் ஐயா அப்பா அப்படின்னு என்ன சொல்றது, பெரிய பாதிப்புக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் நம்மளுடைய வீடியோக்களை பார்த்து நீங்க சொன்னது உண்மை, பரிவர்த்தனை ஏமாற்றத்தாங்க கொடுக்குது. எத்தனையோ பிரபலமான ஜோதிடர்கள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் அது அப்படியே தலைகளை கவுத்தி போட்டு போயிடுச்சு, நீங்க ஒரு ஆள் தான் சரியா சொல்லியிருக்கீங்க. அப்ப எத்தனையோ பேர் அப்பாயின்மெண்ட்ல வந்துட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ரேரான ஜாதகங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதுவும் பெரிய மனசோட அந்த ஜாதகத்தை நமக்கு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்த அந்த நண்பருக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றியை சொல்லிக்குவோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.